பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய ஒரே ஒரு வசனத்தை தான் பார்க்க போறோம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சூறால இருந்து வரக்கூடிய வசனம். ஆனா இத நீங்க சொன்ன உடனே அல்லாஹு மலக்குமார்களிடம் நம்மளை பத்தி பெருமை பாராட்டுகிறானாமா. மாஷா அல்லா, நம்மளை பத்தி அல்லாஹு மலக்குமார்கள்ட்ட பேச வைக்கிற அளவுக்கு இந்த ஒரு வார்த்தை இருக்குன்னா, இந்த ஒரு ஆயத்து இருக்குன்னா, இதை சொன்ன உடனே அதுக்கப்புறம் அல்லாஹு சொல்றான், பெருமையா பேசிட்டு இன்னி உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்மளை நோக்கி சொல்றானாமா. மாஷா அல்லா. ஒரு பக்கம் மலக்குமார்கள்ட்ட நம்மளை பத்தி பெருசா பேசுறான், அதுவே நமக்கு ஒரு பெரிய கண்ணியம். அதை தவிர நமக்கு வேற என்ன வேணும்? சொர்க்கத்தில் நம்மளை பத்தி பேசப்படுதுங்கிறது. அதோட அல்லாஹ் என்ன பண்றான், உனக்கு நீ என்ன வேணுமோ வாங்கிக்கோ நல்லா சொல்றானாமா. எனக்கு இது நடக்க மாட்டேங்குது, அது நடக்க மாட்டேங்குது, இது எப்ப நடக்கும், ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம், ஏன் இப்படி ஒரு பிரச்சனை, இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமே இல்லையா, என்னுடைய விதியே மாறாதா, என் நிலைமை மாறாதான்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு புலம்புறோம். எல்லாருக்கும் அதே மாதிரிதான் இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனைனா இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கும். இப்படி பிரச்சனை மாத்தி பிரச்சனையில எல்லாருடைய வாழ்க்கையுமே சிரமமா இருக்குல்ல. இத ஓதுங்க, ரெண்டுக்கும் ஒரே தீர்வாக இது அமைஞ்சிரும். மறுமைக்கும் கிடைச்சிடும், இம்மைக்கும் கிடைச்சிடும். அல்லாஹும் உங்களை என்ன பண்ணுவான், பெருமை பாராட்டுவான், இன்னும் தேவைகளை கொடுப்பான், நிலைமையை உயர்த்துவான். அந்த வார்த்தை தான் சூரா ஃபாத்திஹால வரக்கூடிய மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். என்னது? மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இத ரெண்டு ஆயத்திற்கு பாத்தீங்கன்னா தெரியும். மாலிகி யௌமித்தீன், அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியாக இருக்கிறான். என்ன சொல்றோம்? அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி, அதாவது மறுமை நாளுடைய அதிபதி அல்லாஹுதான். இன்னும் அவனை தான் அடுத்தது என்ன சொல்றோம், ஈயாக நஅபுது வ ஈயாக நஸ்தஈன், அவனைதான் நான் வணங்குறேன், அவன்கிட்ட தான் நான் உதவி தேடுறேன் அப்படிங்கிறோம். ஃபர்ஸ்ட் அல்லாஹுவை மறுமைக்கான அதிபதினு சொல்லிட்டு அந்த அதிபதிட்ட தான் நான் வணங்குறேன், உதவி தேடுறேன்னு நம்ம சொல்றோம். இதை கேட்டனும் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அந்த ஈயாக நஅபுது வ ஈயாக நஸ்தஈன் அப்படிங்கிறது நமக்கானது, மாலிகி யௌமித்தீன்ங்கிறது அவனுக்கானது. அவன்கிட்ட நம்ம என்ன சொல்றோம், அவனை புகழ்றோம். இது அதுக்கப்புறம் என்ன சொல்றோம், உங்ககிட்ட நான் உதவி தேடுறேன்னு சொல்றோம். சொன்ன உடனே இதுதான் எனக்கும் என் அடியாருக்குமான உறவாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, இதுதான் அவனுக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு அல்லாஹ் இனி நீ என்ன கேட்டாலும் நான் கொடுத்துட்றேன்னு நல்லா சொல்றான். இத நீங்க 100 முறை ஓதிவிட்டு உங்க தேவையை கேட்டு பாருங்க, உங்களுடைய தேவை நிறைவேறும். இது பாத்தீங்கன்னா ஒரு திக்ராகவும் பயன்படுத்தப்படுது, துவாவாகவும் பயன்படுத்தப்படும். அதனால பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தைகளாக இருக்கறனால எந்த நேரத்துல வேணா ஓதிக்கலாம். ஒழு இல்லாட்டினாலும் ஓதிக்கலாம், தொழுகை இல்லாட்டினாலும் ஓதிக்கலாம். ஒரு 100 முறை ஓதிட்டு துவா செய்து பாருங்க. அல்லாஹுடைய வாக்கு அவன் இதை ஓதுறவங்களுக்கு கொடுக்குறான். அதனால உங்களுக்கு மறுக்கப்படாமல் எந்த விஷயத்தை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான். ஹலாலானதை மட்டும் கேட்டா போதும். நீங்க 1 கோடி ரூபாய் கேட்டாலும் உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா ஹலாலான வழியில கேளுங்க. சிலர்லாம் நல்ல அமல் செஞ்சுறாங்க, ஆனா ஹலால் இல்லாத ஒரு விஷயத்தை கேட்டுறாங்க, அடுத்தவங்களுக்கு கெடுதல் கேட்டுறாங்க. அந்த மாதிரி நீங்க கேட்காதீங்க. இப்போ ஒருத்தவங்கனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட அவங்க நேரடியா தாக்கி பேசுற மாதிரி அவங்களுக்கு இப்படி ஆயிடணும், அப்படி ஆயிடணும், அது ஆயிடணும் அப்படிலாம் கேட்காதீங்க. உண்மையாலுமே அவங்க உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா நீங்க என்ன கேட்கணும்னா, யா அல்லாஹ் அவர்களால எனக்கு இனி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவர்களால எனக்கு இனி எந்த கவலை தரக்கூடிய விஷயமும் நடக்கக்கூடாது, அவர்களை என் புறத்துல இருந்து திசை திருப்பி விடு அப்படின்னு கேளுங்க. நான் உண்மையாலுமே எனக்கு நிறைய பேர் பிரச்சனையா இருந்திருக்காங்க லைஃப்ல. நான் சீரியஸா சொல்றேன், யா அல்லாஹ் அவர்களை திசை திருப்பி விடு, திசை திருப்பி விடுன்னு தான் கேட்டிருக்கேன். நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி கப்பு சுப்புன்னு அப்படியே அடங்கி போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் எனக்கு சங்காத்தமே இல்லைன்னு சொல்றவங்களும் ஆயிருக்கும். நான் யோசிச்சு பார்ப்பேன், எப்படி இது நடந்துச்சு, அப்படி போட்டு என்னை தொந்தரவு பண்ணாங்களே, அப்படி தொந்தரவு பண்ணவங்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னை தொந்தரவு பண்றதுக்கு பாவம் நேரம் இல்ல, அந்த மாதிரி அல்லாஹ் மாத்திட்டான். அதை விட்டு போட்டு அவர்களுக்கு அதாயிரணும் இதாயிரணும், இப்படி பண்றாங்களே, இவங்க இப்படி போயிடணும் அப்படி போயிடணும்னு கேட்டா உண்மையாலுமே சொல்றேன், அப்படியே ஆரம்பத்துல எனக்கு ஒரு கோவம் வந்தப்ப ஏதாவது ஒண்ணு சொன்னா எனக்கு தான் தலைவலிக்கும், எனக்கு தான் டென்ஷன் ஆகுமோ தவிர அவங்களுக்கு எல்லாம் எதுவுமே ஆகாது. அவங்க மறுபடியும் என்னை வச்சுதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அல்லாஹ்விடத்துல திசை திருப்பணும்னு கேட்டதுக்கு பிறகு உண்மையாலுமே அதற்கான சூழ்நிலை வந்துச்சு. எப்பயுமே உங்க துவாவை பாசிட்டிவா கேளுங்க. இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இது நீங்க எதுக்கு வேணா எடுத்துக்கலாம். திருமண விஷயத்துக்கு கேட்டாலும் எதுக்கு கேட்டாலுமே ஒரு பாசிட்டிவா கேளுங்க. மத்தவங்களுக்கு கெடுதல் தர மாதிரி கேட்காதீங்க. அவங்களுக்கு நடக்கூடாது, எனக்கு நடக்கணும், எனக்கு தான் முதல்ல நடக்கணும், எனக்கு தான் இப்படி நடக்கணும் அப்படி கேட்காதீங்க. அல்லாஹ்விடத்துல கேட்கும்போது அல்லாஹ்விடத்துல எல்லாருமே அடிமையா இருக்கறனால நம்ம எப்படி நமக்காக கேட்கிறோமோ அதே மாதிரி அவர்களும் அல்லாஹுடைய அடிமையா இருக்கறனால அவங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியோட இருக்கிறாங்க. அவங்கள நம்ம நோக்கடிச்சோம்னா என்ன ஆயிரும், அப்ப அல்லாஹுக்கு கோவம் வரும். அப்படி பண்ணாம நீங்க உங்களுக்கானதை மட்டும் கேளுங்க, நல்ல முறையில கேளுங்க, கண்டிப்பா அல்லாஹ் கொடுப்பான். துவாவை பொறுத்தும் தான் நம்மளுடைய துவாக்கள் ஏற்கப்படும்.
அதனால துவாக்களையும் அழகா கேளுங்க. இது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, அதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க.